ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த எடபேபியோட அட்4 பார்க்க போகிறோம் கைஸ். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ செஞ்சேன். என்ன ஒன்று அது லைட்டாக வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடுச்சு கைஸ். டக்குன்னு நின்றுச்சு, ஏன்னு தெரில. ஸோ இதில் எனக்கு பாதி விஷயம் தெரியும் கைஸ். நான் டே 2 மட்டும் தெரியும், அப்போ டே 3யும் தெரியும். பட் அதுக்கு அவங்ககிட்ட என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு வந்துட்டுலாம் அடுத்த பாட்டில் வரும். இன்றைக்கி நம்ம டே 3 மட்டும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து உள்ளுக்கு போகணும் பார்த்தீங்களா. ஸோ உள்ளுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த ஸ்டோரி, அதான் இங்கே வரதுக்கு வணக்கம், இங்கே வந்துட்டு நீங்கள் வேலை செய்யணும் அப்படிலாம் அப்படி சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 1895 இதான் வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு. இங்கே இருக்கிறதுல 1895 நீங்கள் இந்த பாஸ்வேர்ட் பண்ணணும், அப்போ தான் இந்த திறக்கும். இது வந்துட்டு அந்த இன்ட்ரோ ஓகேங்களா, இந்த கேமோட இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிக்கலாம். 1895 போட்டாலே திறந்துக்கும். திறந்துட்டு இந்த மெயில் பாக்ஸ் தட்டிட்டு அடுத்து தட்டணும். இது தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேப்பர்லாம் வெளியாகும் ஓகேங்களா. பேப்பர்ஸ்லாம் வெளியாகிட்டே இருக்கும். அது வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இங்கிட்ட ஒன்று இருக்குங்க, இதான் இங்கு பேனா. ஸோ இந்த பேனாவை நீங்கள் எடுத்துட்டு கீழே ஏண்டா போட்டு எடுத்துட்டு இதை வந்து சைன் வைக்க சொன்னால் சும்மா இப்படி பண்ணி விட்ருவோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்கு இருக்குல்ல, இதை எடுத்து வச்சிடணும். இதை எடுத்து வச்சு சாத்திரம் ஒன்று கொடுக்கும், அதான் க்ளொக்கின் பண்ணுவாங்களே ராத்திரி செக்யூரிட்டி அந்த மாதிரிலாம் க்ளொக்கின் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் கேசுது. இதுக்குள்ளே யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு யார், நம்ம மொட்டை தலையெல்லாம். ஸோ இவனுக்கு நம்ம கொஞ்சம் பணிவேடு பண்ணணும் சரிங்களா. அதுதான் இந்த வேலைகளோட இன்னொரு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நேராக என்ன பண்ணணும்னா லோடிங் ஆகித்தோல. ஓகே, இதாங்க இதான் இந்த இன்ட்ரோ. ஓகே, அது கூட வச்சுப்போம். இப்போ நேராக அவனை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இவனை நம்ம வந்து விளாட வைக்கணும். விளாட வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே வந்துட்டு அந்த கோட்டும் அப்புறம் அது தூங்குறதும் அப்புறமேட்டு இதுவும் போட்டுங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க இதுலேயே வந்துட்டு சறுக்கில் ஆடுறது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இப்படியே அவங்க கூட கொஞ்ச நாள் ஆடுக்கணும். அதுக்குன்னு இப்படியே ஆடுக்கணுன்னா கூட இல்லை, இப்போ இங்கே விளாட்லாம். அப்புறம் இங்கே ஏதாவது எடுத்துகிட்டு என்ன தூக்கி எடுத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த டாஸ்க்கு டக்குன்னு முடிஞ்சிடும். அப்புறம் திருப்பி கூட்டிகிட்டு போய் நீங்கள் மேலே போனால் இங்கே சொன்னேன் இன்னும் ஸ்லைடில் நீங்கள் கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ வந்துச்சா இப்போ வந்து ஃபீட் த பேபி, நான் ஃபீட் த பேபி வந்துருச்சா. இப்போ நீங்கள் நேரம் என்ன பண்ணணுன்னா மேலே, அதாவது மேலே வந்துட்டு முதல்ல ஸ்லைட் பண்ண அது பக்கத்தில் சாப்பாடு இருக்கும். இந்த இடத்துல இப்படி இவனை உட்கார வச்சுட்டு அடுத்து இதெல்லாம் ஒன்றும் எடுக்குதுங்க. நீங்கள் இவங்க பால் இருக்கா, பால் உண்டி எடுத்துகிட்டு இவன்கிட்ட கொடுத்துட்டோம். நார்மலாக என்ன பண்ணுவோம், நீ 1ல் at 1 அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இவனை அப்படியே கீழே போட்டு நம்மளும் ஸ்லைடு வழியாக போயிட்டு இங்கே இவனை எடுத்துகிட்டு நேராக இங்கே போகணுங்க. இந்த இடத்துல என்ன ஒன்று இதில் கொஞ்சம் டெக்னாலஜி மாரி ஒன்று வச்சுருப்பானுங்க. இவனை பேயாக மாற்றுற மிஷின் போல வச்சு சின்ன பிள்ளைங்க டைப்பராக போட்டு விட்டுட்டு இதுக்குள்ளே வைக்கணும். இதுக்குள்ளே இவனை தூக்கி வச்சுட்டு இந்த லிவரை இழுத்துட்டு இங்கே பட்டன் கம்பிச்சிங்கன்னா பட்டன் மாதிரி நீங்கள் சரியாக பண்ணணும். அதை இப்படி காட்டிட்டு எனக்கு வேறு மாரி பேட்டர்ன் வருது, உங்களுக்கு வேறு மாரி பேட்டர்ன் வர கூட சான்ஸ் இருக்குது. ஓகே, பாருங்க இப்போ வந்து சுத்தம் போது அப்படியே பேய்க்கணும் வருங்க, அதான் பக்கத்துலேயும் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் வந்து முன்கூட்டியே நான் பார்த்துட்டேன். ஸோ நல்லா போயிருந்த இதில் டக்குன்னு யாருக்குன்னு படிச்சுன்னு தெரியல, டக்குன்னு ஆஃப் ஆச்சு. 1 2 1 ஓகே, அவ்வளோதான். ரைட்டு கேஸ் நீங்கள் கணக்காக கொடுக்கணும், இல்லைன்னா வந்துட்டு தப்பாயிரும். அப்போ நீங்கள் திரும்பி போடுற மாதிரி இருக்கும். அந்த இப்போ தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் இங்கிட்டு காட்டிட்டு நேரம் உள்ளுக்கு எடுத்து போயிடுவானுங்க. உள்ளுக்கு எடுத்து போய்ட்டு இவனுக்கு ஏதோ இந்த மாதிரி பண்ணுவானுங்க. இவனை வந்து பேய் ஆக்குற மிஷின் தான். ஓகே, இதோ
வந்துட்டானுங்க. அதாவது அவ்வளோதான், இவன் வெளியே வந்துடுவான். வெளியே வந்துட்டோன்னு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, முதல் மேலே போகணும் பார்த்தீங்களா, அதேமாரி மேலே போகணும். போனால் இங்கே சாரா இதோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் இங்கே காட் இருக்கும். ஸோ இந்த காட்டில் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெளியே ஆயிடணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து வெளியே போயிடணும். வெளியே போயிட்டு இந்த காட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த காட்டை எடுத்துட்டு இந்த பக்கத்தில் வச்சுட்டு ஒரு ஸ்டிக்கர் கிடைக்கும். இந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டு இந்த மரத்தில் சும்மா பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு லிஃப்ட்டுக்கிட்ட போயிடணும். லிஃப்ட்டுக்கிட்ட போயிட்டு அடுத்த நாள் இதான் டே 2. நான் ஏன் அவன் பேச்செலாம் எதுவும் கேட்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்துட்டு ஆர்டர் நான் கேட்டு இது பண்ணேன்னா, ஸோ நான் இப்போ வந்துட்டு சின்ன பையனை தேட சொல்கிறாங்க. அவன் நார்மலி அதாவது டே 2 வந்தாலே அவன் இங்கே தான் இருப்பான், வேறு எங்கேயும் மாற மாட்டான். ஸோ நீங்கள் கஷ்டமே படாமல் இந்த இடத்துல வந்து தெரியுங்க. ஏன்னா கைஸ் நான் கொஞ்ச நேரம் செஞ்சு அந்த இதில் வெறுத்துட்டேன் கொஞ்ச நேரத்தில். ஆனால் இப்படி பண்ணிக்கிறேன். இல்லைன்னா வந்துட்டு நேரத்துக்கு வந்துட்டு பண்ணிங்க திரும்புங்க. கொஞ்ச நேரத்துக்காவது பண்ணிருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியாத மாதிரி எனக்கு தெரிஞ்சாலும் கொஞ்சம் கேம் பிளேயில் வந்துட்டு நான் அவ்வளோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு செய்யாமல் நான் வீடியோவில் தான் பார்ப்பேன். இப்போ இந்த பட்டன் தட்டின்னு உள்ளுக்கு போட்டு ட்ரை பண்ணி டக்குன்னு மாட்டிப்பான். நீங்கள் என்ன பண்ணணும், ஷட்டர் எடுக்கணும். ஷட்டர் எடுத்தோன்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த காடி எடுத்து நம்ம முட்டிடுவான். நான் முட்டிட்டோன்னே இங்கே ஒரு ஆயில் கிடைக்குங்க. அதான் நீங்கள் இப்போ இங்கே உள்ளுக்கு போனீங்கன்னா இங்கே இந்த ஆயிலில் வலிக்க கீழே விட்டிங்கன்னா அங்கே ஒரு ஆயில் டப்பா கீழே வரும். ஸோ இந்த ஆயில் டப்பா நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழே வந்து பாப் பண்ணணும். அதான் நீங்கள் ஸ்க்ரீனை தொட்டாலே போதும், அந்த பாப் அவங்க வருங்க. ஸ்க்ரீனாக தொட பாப் அது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஸ்க்ரீனை இந்தமாதிரி தொட்டு எண்ணெயை கீழே ஊற்றி விட்டிங்கன்னா அவன் அங்கிட்டு வரதுக்கு அதுக்கும் ரைட்டாக வந்துட்டு கீழே ஊற்றிடுவான். அவ்வளோதாங்க. இது நான் அவனை நிறுத்திட்டு கண்டிப்பாக பண்ணேன். இங்கே அவ்வளோதான், நான் அவனை நிப்பாட்டினேன் இந்த எண்ணெயை வச்சு. ஸோ அந்த எண்ணெயை நீங்கள் கீழே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறீங்கன்னா அவன் கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவனை தூக்கிட்டு திருப்பி அந்த மிஷின்கிட்ட நீங்கள் போகணும். இது அந்த மிஷின் தான் மிஷின். நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, இது எந்த பட்டன் தட்டணும் எப்படி பண்ணேன். ஸோ நான் இதை வந்து லைட்டாக கட் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு என்னன்னா நீ வந்துட்டு ரெடி ஆகிட்டால. ஸோ நம்ம இந்த ரிசப்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இவனை நீங்கள் வச்சிடணுங்களா. இப்போ நம்ம வந்துட்டு இவனை எங்கே அனுப்ப போகிறோம்னா, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமும் ஒரு இடத்துல வேலை செஞ்சோம் பார்த்தீங்கன்னா 10வது இது, அங்கே தான் இவனை இப்போ நம்ம வந்து அனுப்பணும். சரி 1/895 இப்படி போகுது. ஓகே, இப்போ வந்து மெயில் வந்துட்டோன்னா இங்கே பாருங்க சைல்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கே கொடுத்துருப்பானுங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கிடைக்கும். அதாவது இதை வச்சு தான் இங்கே நீங்கள் வந்துட்டு அவனை பில் போட்டு அனுப்பணும். ஒரு பொம்மை மாரி இவனை நம்ம இங்கே பில் போட்டு இப்படி வச்சுட்டு அவனை தூக்கிட்டு நேராக உள்ளுக்கு போட தம்பி. ஓகே, இப்போ வந்துட்டு அடுத்த குழந்தை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. இப்போ வந்துட்டு இந்த இடத்த அடுத்த குழந்தை வரும்போது இந்தமாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் இதை க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கானுங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த வெக்கியம் இருக்குல்ல, இந்த வெக்கியம் எடுத்துகிட்டு டேப் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். இப்படியே நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கணும். பேசிடுங்க, நான் எடுத்துட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இப்போங்க நம்ம வந்துட்டு என்னென்னா எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம இங்கே வந்துட்டு கையோட இங்கே பாருங்க ஒரு சீடி வந்துச்சா. இது என்ன சீடின்னு பார்ட் 1, அதாவது நம்ம at 1 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம். இதை போட்டால் அந்த எல்லோ பேபி வருவான். ஸோ இந்த சீடு தான். ஸோ இதை வந்துட்டு புதுசாக ஒரு பிள்ளை வர போகிறோம். ஓகேங்களா, இங்கே பாருங்க கார்டனை சொன்ன நவுந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் அந்த குழந்தை அந்த இவன் வருவான். நமக்கு இந்த இடத்துல இருந்தால் டெலிவரி பண்ணியிருக்கானுங்க போல். நம்ம அந்த 10வது ஃப்ளோரில் வேலை செய்யும்போது கெஸ்ட் போனால் இந்த வந்தானே கண்டுக்கலாம். கெஸ்ட்டோ வந்துட்டான். இதுதான் இந்த பையன் வந்துட்டாமாங்க. இப்போ வந்துட்டு என்னன்னா இவனை நீங்கள் வந்து தூங்க போடணும்.
Ensure the new arrival is safely tucked into bed. ஆளுங்க இப்போ வந்துட்டு நம்ம இவனை சேஃப்லியாக போயிட்டு பெட்டில் போடணும். பெட்டில் போடணும்னு சொன்னாங்க, பெட்டில் போட்டாச்சு. இப்போ நான் கீழே போய் கண்டிப்பாக கெஸ் ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளக்கிங்கை முடிச்சுட்டு இப்போ போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ நம்ம இதை எடுத்து போட்டாச்சு. ஓ சாரி, அந்த ஸ்டிக்கர் கிடைக்கும் இப்போ நமக்கு. இந்த ஸ்டிக்கர் எடுத்து வழக்கம் போலங்க இங்கே நம்ம ஒட்டிட்டு போகணும். எஸ் சப்போஸ் என்னோட டே 3ல் வந்துட்டு என்னோடய வீடியோ இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சி அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூ வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை போட்டு விட்றோம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கால் வரும்னா, இப்போ நம்ம வந்துட்டு பேபி அனுப்பணும்னா அங்கேருந்து கால் வரும். நான் 10வது ஃப்ளோர்லேருந்து பேசுகிறேன், என்னோடய பேபியை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஏன்னா நாங்கள் வந்துட்டு வெளியே போகிறோம். ஓகே பாய் தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதே தான் நமக்கு என்ன பண்ணானுங்க, அவங்க அம்மா வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இவங்கள அனுப்புகிறேன். சும்மா ஏதோ ஒன்று கட்டி விட்டேன், அவ்வளோதான். ஸ்லீப் மோட்டில் போட்டு போயிடுவோம். ஓகே அவ்வளோதான். நான் இப்போயே சொல்லிட்டேங்க, சப்போஸ் என் வீடியோ நின்றுச்சுன்னா நான் கண்டினியூ வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று போடுவேன். சரி டுமாரோ பார்க்கலாம். தடுங்க. ஓகே லிஃப்ட் வந்துடுச்சா. இப்போது லிஃப்ட்டில் வந்து ஏறிக்க வந்தாங்க. லிஃப்ட்டு ஏறிட்டு அவ்வளோதான். இங்கே ஸ்லோனிங்க அங்கே வந்து கட்டிட்டு போடுறேன். லோகேஷ் அடுத்ததா லவ்லி. இதை நம்ம வந்துட்டு அடுத்த இதில் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா. ஸோ நான் எவ்வளோ ஷார்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சு வச்சுருக்கேன், அது மட்டும் நல்லா எனக்கு தெரியுது. ஸோ இதை நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு சாப்டரில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். இதான் வந்துட்டு 3வது விஷ். எவங்க உட்காந்துருங்க பாருங்க முன்னிக்கு. நான் டே 3 எதுலேயும் முடிச்சிருங்க இஸ்பரோட. இதில் முடிச்சிருமா? ஓகே வாங்க. Good morning, employee 225. Today we'll be focusing on plots and building. A simple yet meaningful activity. Even the smallest sapling holds the potential to become a towering tree. It feels like your first shift was only yesterday, yet here we are, your 2-week anniversary. இப்போ நம்ம இங்கே வேலை செஞ்சு 2 வீக் ஆயிடுச்சா? Can you see? புரியுதா கேஸ்? நம்ம 2 வீக்காக இங்கே வேலை செஞ்சிட்டோமா? எஸ். ஓகே இதை ஒண்டி நம்ம என்ன பண்ணுவோம், இதோட நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவோம். இதான் நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு கண்டினியூவேஷனாக வைப்போம், அதான் நல்லா இருக்கும். ஓகே நம்ம போகும்போது இங்கே ஒரு பட்டாசு இருக்குங்க, இதை ஒண்டி வச்சுடுவோம். பட் ஓகே போதும். இதை வந்துட்டு நம்ம மீதி வந்துட்டு 2 அடுத்த வாட்டி அடிப்போம். மறக்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வருங்க. ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு என் வீடியோ மேலே ஹோப் இல்லை. நின்றுச்சுன்னா மொத்தமாக நக்கிட்டு போயிடும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ பை எஸ் வரட்டா. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி